ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான டேஸ்டான மீல் மேக்கரில் ஒரு கிரேவி. இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே தொட்டுக்க பக்குவமான சைடிஷ்னால் அது இது தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மீல் மேக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கிலீஷில் சோயா சாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கிது. உங்களுக்கு எந்த சைஸ் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், சின்ன சைஸ், இது பெரிய சைஸ். இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் ரெண்டும் மிங்கிள் பண்ணியே செய்ய போகிறேன். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் வெதப்பான தண்ணியில் ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறணும், அதனால் வெதப்பான தண்ணி ஊற்றுங்க. ஒரு 20 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. ஊறின பின்னாடி பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கையால் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஊறிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். ஊறலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஊற வைங்க. உள்ளார மட்டும் லைட்டாக ஹார்டாக இருக்கும், மேலெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சுன்னா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். சின்னதாக இருந்தால் 10 நிமிஷம் 15 நிமிஷமே போதும். பெருசாக இருந்தால் 20 நிமிஷம் ஆகும். ஸோ பார்த்துட்டு எடுத்து இந்த மாதிரி தனியாக புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் தயிர் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வணக்க போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி துண்டு, ஒரு 7-8 பல்லு பூண்டு, 3 தக்காளி, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவு இதை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் போட்டு எண்ணெயில் வணக்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டு வணக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். வந்த பின்னாடி அடுத்தது நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி இது 4ஐயும் லைட்டாக உப்பு போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். உப்பு போடுறதுனால வெங்காயம், தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வணங்கிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக வர வரைக்கும் நீங்கள் வணக்கிக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் வணங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது சீரகம் கொஞ்சமாக, சோம்பு கொஞ்சம், சின்னதாக ஒரு பட்டை, 2 லவங்கப்பூ, ஒரு அன்னாச்சி முக்கு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், நிறையா தேவையில்லை. லைட்டாக ஃப்ளேவருக்கு தான் இது. அடுத்து ஒரு வானொலி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த சீட்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக பொரிஞ்ச பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். லைட்டாக பாருங்கள், மேலே எண்ணெய் விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக வணக்கி விடுங்க. அந்த பவுடர்களோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வணக்கும் போதே பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதிலே ஊற்றிக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்களா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நீங்கள் மூடி வச்சுருங்க. அடுத்தது இந்த சைடு நம்ம ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரை அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா எல்லா சைடும் நல்லா ஓரளவு மிங்கிளாகி தயிர் ஊறிடும். இப்போ இந்த சைடு கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், லைட்டாக எண்ணெய் மேலே பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்மளுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பாருங்கள், இந்தளவு தண்ணி ஊற்றினாவே நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக வெந்து ஆறின பின்னாடி இதுக்கு இப்போ கரெக்டான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி
மீல் மேக்கர் வந்து முழுகிற அளவு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொத்தமல்லி தூவி போட்டு அடுப்பாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. வீட்டில் நைட் டைமில் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாது இருக்கும்போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் டேஸ்ட் இது கொடுக்கும், கறி மசாலா சேர்த்துருக்கிறதுனால. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.